நாளை 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்ற கோரிய பிரதமரின் அழைப்பை ஏற்று விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்திலிருந்து விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் தர்மராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலிவரதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கியை பதுக்கி வைத்து வனவிலங்குகளை வேட்டையாடிய தனியார் கல்லூரி பேராசிரியர் பாஸ்கர் விஜயை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து ஒரு நாட்டு துப்பாக்கி மற்றும் 1 கிலோ துப்பாக்கி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூரில் பெரிய நாயகி அம்மன் ஆலயத்தில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு 1,08,000 வளையல்களால் தோரண வாயில் மற்றும் திருசூல மாலை என கோயில் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயில் ராஜகோபுரம் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மூவர்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. ராஜகோபுரம் ஜொலிக்கும் நிலையில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு பொது மருத்துவமனையில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இருளில் மூழ்கியது. இதனால் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க முடியாமலும் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமலும் காத்திருந்து அவதிப்பட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த தேவங்குடி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக காத்திருந்த விவசாயிகளின் சுமார் 5,000 நெல் மூட்டைகள் இரவு நேர கனமழையால் நனைந்து முளைப்புத்தன்மை ஏற்பட்டு வீணாக்கி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு நடத்தி உரிய விசாரணை நடத்த கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் விருத்தாசலம் பெண்ணாடம் சாலையில் மழைநீரும் கழிவுநீரும் கலந்தோடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். காரைக்காலில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஹர்கர் திரங்கா 2026 இயக்கத்தின் ஒரு பகுதியாக அமைச்சர் ராஜசேகரன் கொடியசைத்து தொடங்கி வைக்க கடலில் 10 நாட்டுகள் மைல் தூரம் படகு பேரணி நடைபெற்றது. கடற்கரையில் திரண்டிருந்த பொதுமக்கள் தேசிய கொடியை அசைத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். காரைக்கால் அடுத்த மேலகசாகுடி ஸ்ரீ முத்து மல்லிகேஸ்வரி மாரியம்மன் ஆலயத்தின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து ரொக்கம் மற்றும் அம்மன் சிலையிலிருந்து வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து நெடுங்காடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு மருத்துவமனையில் பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்காலிக பணியாளர்களிடம் தலா ரூபாய் 30,000 பெற்றுக்கொண்டு பணி நிரந்தரம் மற்றும் முறையான ஊதியம் வழங்காமல் ஏமாற்றிய தனியார் நிறுவனத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர். அப்ப 10 ரூபா கொடுத்துமே என்ன செஞ்சிட்டாங்க, உங்களுக்கு வேலை நிரந்தரமா வேணும்னா இன்னும் 20 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நாங்கள் மீறி சரி இன்னைக்கு 20 ரூபா வாங்கி கொடுத்தலாம், நமக்கு வேலை தான் முக்கியம், நமக்கு 19,500 சம்பளம் வருது, மாதம் 500 ரூபா வாங்கின இடத்துல கொடுத்து கடனை கழிச்சிக்கலான்னு நாங்கள் ஆசைப்பட்டு 30,000 ரூபா வாங்கி கொடுத்துட்டோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாதம் நாங்கள் 13 நாள் சம்பளம் ஒரு 8,300 ரூபா வந்துச்சு. 2வது மாதம் 12,000 ரூபா வந்துச்சு. 3வது மாதம் விடாமல் வேலை செஞ்சவங்களுக்கு 16 சில்லறை வந்துச்சு. எங்களுக்கெல்லாம் நாங்கள் லீவ் எடுத்தது போக ஒரு 13-14 ரூபா வந்துச்சு. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டோம், ஏன் இவ்வளோ சம்பளம் கம்மியாக வருதுன்னு கேட்கும்போது அவ்வளோதாம்மா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், எங்களுக்கு கேட்ட சம்பளம் வேணும், இல்லாட்டி நாங்கள் கேஸ் கொடுப்போம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொன்னோட்டி இவங்க அந்த கிறிஸ்டல் மேனேஜரே எங்கள்கிட்ட பேசினார். என்னன்னா இந்த 30,000 கட்டும்போது எங்கள்கிட்ட இவ்வளோ சம்பளம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் எல்லாமே நாங்களாம் வாங்க கிடையாதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. கோவை குனியமுத்தூர் பகுதியில் குடும்ப வருவை காரணமாக கல்வியை தொடர முடியாமல் சிரமப்பட்ட சிறுவனின் குடும்ப சூழ்நிலையை இன்ஸ்டாகிராம் மூலம் அறிந்து கொண்ட வால்பாறை சிங்கப்பெண் அதிரடி படையினர் சிறுவனுக்கு உதவினர். காவல் ஆய்வாளர் செல்வம் முன்னிலையில் அந்த சிறுவனை உண்டு உறைவிட பள்ளியில் சேர்த்து கல்விக்கு உதவியது பொதுமக்களிடையே பெரும் பாராட்டை பெற்று வருகிறது.
செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்துள்ள பம்மல் நல்லதம்பி சாலையில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக கடந்த 4 மாதங்களாக சாலை தோண்டப்பட்டு சேரும் சகதியுமாக கிடக்கிறது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் விபத்தில் சிக்கி அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றம் சாட்டியதோடு துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் போதை மாத்திரை விற்ற கல்லூரி மாணவர் சந்தோஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கல்லூரி மாணவர் அளித்த தகவலின் பேரில் மும்பை தாராவி பகுதிக்கு சென்று முக்கிய விற்பனையாளர் விஜய் ஆதவ் என்பவரையும் 100 போதை மாத்திரைகளையும் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல்லில் ஆடி கடைசி வெள்ளியையொட்டி ஆடிப்பூர விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் ஆர்எம் காலனி வெக்காளியம்மன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு அம்மன் கோயில்களில் வளையல்களால் சிறப்பான அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் குடமுழுக்கு விழா வரும் செப்டம்பர் 17 நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு பக்தர்கள் எளிதாக வந்து செல்ல ஏதுவாக 4 சித்திரை வீதிகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி பணியாளர்கள் காவல்துறையினர் உதவியுடன் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தேரோட்டத்தில் அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக், விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயில் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம்படுத்தி தொடங்கி வைக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவாலா கோஷத்துடன் தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.